ஓம் சாந்தி 20/5/2025 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்தி மனதின் சக்தியாகும், அதாவது எண்ணத்தின் சக்தியாகும். அதன் பின்பு உறுதியின் சக்தியாகும். எண்ணத்தின் சக்தி மிகப்பெரிய சக்தியாகும். நான் ஆத்மா, மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற அபியாசத்தை செய்யுங்கள் மற்றும் யோகயுக்தாக இருப்பதற்கான நீண்டகால அபியாசத்தை செய்யுங்கள். ஒரு பெரிய கல்லை பார்த்து அந்த கல் 10 அடி பின்னால் நகர வேண்டும் என்று உறுதியான எண்ணத்தை வைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நகரும். ஆனால் ஒருபொழுதும் சந்தேகம் வரக்கூடாது. ஆனால் மனிதர்கள் எண்ணங்களை உருவாக்கும் பொழுதே சந்தேகம் வந்துவிடுகின்றது. இந்த வேலை எப்படி நடைபெறும் என்று நினைக்கின்றார்கள். ஒரே எண்ணம் மட்டும் இருக்க வேண்டும். உலகத்தில் இருப்பவர்கள் வில் பவர் மூலமாகத்தான் மிகப்பெரிய காரியங்களை செய்கின்றார்கள். ஆனால் நம்முடன் பரமாத்மா வில் பவர் இருக்கின்றது. பரமாத்மாவின் வில் பவர் நம்முடன் இருக்கின்றது என்ற ஸ்மிருதியில் நிலைத்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு சக்தி அதிகரிக்கும். நாம் உறுதியான எண்ணங்கள் மூலமாக என்ன நினைக்கின்றோமோ அதை செய்து முடிக்க முடியும். பகவானின் மகா வாக்கியம் என்னவென்றால், உறுதியான எண்ணத்தை நீங்கள் உருவாக்கின்றீர்கள் என்றால் அந்த எண்ணம் கண்டிப்பாக நிறைவேறும். உறுதியான எண்ணத்துடன் ஒவ்வொரு எண்ணங்களையும் உருவாக்குங்கள். முன்னேறிக்கொண்டே செல்லுங்கள். மாயாவை முழுமையாக அழிக்க வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தை உருவாக்குங்கள். ஏதாவது விசேஷமான சேவை நடைபெற்று ஆக வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தை உருவாக்குங்கள். விசேஷமான தாரணையை செய்ய வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தை உருவாக்குங்கள். மற்றும் யோகத்தினுடைய அட்டவணையை அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உறுதியாக உருவாக்குங்கள். செய்தே தீருவேன் என்ற உறுதியான எண்ணத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். உதாரணமாக, தண்ணீர் மலை மீது உருவாகின்றது. அங்கிருந்து கீழே வருவதற்கு அதுவே வழியை உருவாக்கி கொள்கின்றது. இமாலய மலை மீது இருந்து தண்ணீர் உள்ளுக்குள் கீழே இறங்கியே வந்துவிடுகின்றது. பலர் நினைக்கின்றார்கள், எப்படி மேலிருந்து தண்ணீர் வருகின்றது என்று கண்டுபிடிக்க முடிவதில்லை. நீங்கள் எண்ணங்களை உருவாக்கின்றீர்கள் என்றால் கண்டிப்பாக அதனுடைய வழி கிடைத்துவிடும். அதற்கான வழியை நாம் கடந்து செல்வோம். அந்த இடத்தை அடைந்தே தீருவோம். ஆனால் இதில் உறுதித்தன்மை இருக்க வேண்டும். இது மிகவும் அவசியம். மனிதர்கள் எண்ணங்களை உருவாக்குவதற்கு முன்பாகவே சந்தேக புத்தி வந்துவிடுகின்றது. நடக்குமா நடக்காதா என்று நம்மை நாம் சோதனை செய்ய வேண்டும். நமக்குள் பலவீனமான எண்ணங்கள் உருவாகின்றதா, மனம் பலவீனமாக இருக்கின்றதா என்று. மனம் பலவீனம் ஆவதற்கு முக்கிய காரணம் வீணான எண்ணங்கள் தான். எண்ணங்களை சக்திசாலியாக மாற்றுவதற்கு சிரேஷ்ட சோமானில் நிலைத்திருங்கள். ஆகவே நாம் நம்முடைய மனதின் சக்தியை அதிகரித்துக் கொள்வோம். விதி என்னவென்றால், நான் ஆத்மா, மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கின்றேன் என்ற சோமானில் நிலைத்திருந்து பிறகு எந்த சேவை நடக்க வேண்டுமோ அந்த எண்ணத்தை உறுதியாக உருவாக்குங்கள். பிறகு பாருங்கள், தினந்தோறும் ஒவ்வொரு எண்ணங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த அனுபவம் உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும். எண்ணங்களை உறுதியாக உருவாக்கி கொண்டே இருங்கள். மெதுமெதுவாக வெற்றிகள் கிடைத்து கொண்டே இருக்கும். உங்களுக்கும் அனுபவம் அதிகரிக்கும். பிறகு உங்களுடைய அனுபவங்கள் அதிகரித்து கொண்டே செல்லும். அதிகாலை எழுந்தவுடன் சிரேஷ்ட எண்ணங்களை உருவாக்குங்கள். அடிக்கடி நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றேன். என்னவென்றால், அதிகாலை எழுந்தவுடன் எப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகின்றதோ அதுதான் உங்களுடைய பாக்கியத்தை தீர்மானிக்கின்றது. 10 நிமிடம் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் திறந்திருக்கும். அப்பொழுது எப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்குகின்றீர்களோ அதில் வெற்றி கிடைத்தே தீரும். அதிகமான பயன் கிடைக்கும். முழு நாள் அந்த எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானம் செய்கின்றது. எழுந்தவுடன் பாபாவிற்கு குட் மார்னிங் கூறுங்கள் மற்றும் குஷியுடன் எண்ணங்களை உருவாக்குங்கள். அந்த எண்ணங்கள் தான் உங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கும். என்னை போன்ற பாக்கியசாலி யாரும் இல்லை. நான் ஆத்மா, மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கின்றேன். மிகவும் சுகத்தில் இருக்கின்றேன்.
மாஸ்டர் துக்கங்களை போக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கின்றேன், மிகுந்த செல்வந்தனாக இருக்கின்றேன், ஆனந்தத்தில் இருந்து கொண்டு குஷியில் எண்ணங்களை உருவாக்குங்கள், பிறகு அப்படியே நடந்தே தீரும். இன்று முழு நாளும் ஓர் அழகான அபியாசம் செய்வோம். என்னவென்றால், நான் மைட் ஹவுஸ் பரிஸ்தாவாக இருக்கின்றேன், பாபாவிடமிருந்து சக்திசாலி கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. நான் நடந்தாலும் தெரிந்தாலும் என்னுடைய நெற்றியிலிருந்தும் ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் சக்திசாலி கிரணங்கள் நாலாபுரமும் பரவிக்கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள். ஓம் சாந்தி.